வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். பிப்ரவரி 6ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை திதி. இன்று காலை 9:23 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 6:22 வரை அனுஷம் நட்சத்திரம், பின்பு கேட்டை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:36. சூலம் இன்று கிழக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். காலில் சிறு சிறு வலிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளால உங்க சேமிப்புகள் குறையும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அலைச்சலும் குழப்பமும் தோன்றி மறைய வாய்ப்பிருக்கு. உடன் இருக்கவங்க பற்றிய கருத்துக்களையும் ரகசியங்களையும் மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. சிலருக்கு மனதில் இனம் புரியாத சோர்வு உண்டாக வாய்ப்பிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட இணக்கமா நடந்துக்க பாருங்க. உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பிள்ளைகளால வீண் செலவுகள் உண்டாகும். குடும்ப பெரியவர்கள் கிட்ட பேசும் சமயத்துல பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. வியாபாரம் சற்று சுமாரா தான் இருக்கும். பணியாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் உங்க செயல்பாடுகளில் சில தடை தாமதங்கள் உண்டாகும். உங்க மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்க பாருங்க. இதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். பணியிடத்துல பரபரப்பா காணப்படுவீங்க. உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளேயே செய்து முடிப்பீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு சற்று சுமாரா தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று குறைந்து காணப்படும். பூர்வீக சொத்து வகையில எதிர்பாராத பணவரவு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சிறு சிறு உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. குறிப்பா அதிக பதற்றம் காரணமா தலைவலி மற்றும் கால்வலி சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால எதையும் சற்று லேசா எடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் உண்டாகும். கலை பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க.
உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. ஏஜென்சி தொடர்பான செயல்பாடுகளில் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்க செயல்பாடுகளில் திட்டமிட வேண்டியது அவசியம். அதே மாதிரி செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்த பாருங்க. சிலருக்கு பிள்ளைகளால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். உறவினர்களால எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா நடந்து முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்னைக்கு சமநோக்கு நாளா உங்களுக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திப்பீங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். பணியிடத்துல உங்க திறமைக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். உங்க பணிகளை தன்னம்பிக்கையோட மேற்கொள்வீங்க. கூடவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதா செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல இன்னைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நடக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கார்த்திகை நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் மனம் மகிழ்வீங்க. ரோகிணி நட்சத்திர கரைகளுக்கு ஆதரவு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திர கரைகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல உங்க உடைமைகளில் கவனம் தேவைப்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனதுக்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றுவீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பலதரப்பட்ட அனுபவங்களால மனதில் மாற்றங்களும் உங்க செயல்பாடுகளில் சோர்வும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீங்க. அவசரத்துக்கு கைமாற்றா வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க. வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும். உத்தியோகத்துல புதிய அதிகாரி உங்களை மதித்து பேசுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டமான நாளா இருக்கும். இன்னைக்கு எதிர்ப்படும் எந்த தடைகளையும் நீங்க எளிதில் சமாளிப்பீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரும்பாலும் இன்னைக்கு சாதகமாவே நடக்கும். பணியிடத்துல உங்ககிட்ட காணப்படும் ஆற்றல் காரணமா குறித்த நேரத்துக்கு முன்னாடியே உங்க பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்களின் சிறப்பான திறமைகளை உங்க மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்க வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இதனால கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் நல்லா புரிஞ்சிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களால அதிக பணம் சேமிக்க முடியும். உங்ககிட்ட காணப்படும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவு செய்து திருப்தி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் ஆற்றல் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாம நீங்க சுறுசுறுப்போடையே இருப்பீங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் அகலும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் பழைய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். நுட்பமான செயல்பாடுகளில் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுப்பீங்க. புதிய அறிமுகங்களால உங்க நட்பு வட்டாரம் விரிவடையும். குடும்பத்தாரோட குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும். எதிர்ப்புகள் நீங்கும். பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. தாய் வழி உறவினர்களால அலைச்சல்கள் உண்டாகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சில பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்துல வரவு சற்று உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பாங்க. நீங்க இன்னைக்கு கடைசி நிமிடத்துல உங்க வாய்ப்பை இழப்பீங்க. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்காது. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். பணியிடத்துல உங்க பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனத்தோட பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஓய்வில்லாம பணிகள் செய்ய நேரிடும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பண செலவு செய்வீங்க. சுதந்திரமா நிதியை கையாள்வதை கடினமா உணருவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்னைக்கு சற்று சுமாராக தான் இருக்கும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதும் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மனதுக்கு நெருக்கமானவர்களின் எண்ணங்கள் அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படுவீங்க.
குடும்பத்துல பொறுப்புகளும் பணிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவைப்படும். வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்துல லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களோட கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. உங்க பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளால நீங்க பெருமை அடைவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. இன்னைக்கு உங்க பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளா இருக்கும். நல்ல பலன்கள் காண உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம். உங்க பிரியமானவர்களோட மோதல்கள் ஏற்படாம இருக்க சற்று கவனமா பேசுறது நல்லது. பணியிடத்துல உங்க பணிகளில் வெற்றி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். கடின உழைப்பால மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்க சமயோகித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணையோட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. அவங்க கிட்ட உங்க சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று சுமாராதான் இருக்கும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போகலாம். சிலர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சிறு சிறு உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க பதற்றம் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதையும் சற்று லேசா எடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான உதவிகள் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்க தைரியம் கூடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் அறிவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீங்க. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் புதிய எண்ணங்களும் திட்டங்களையும் வகுப்பீங்க. பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீங்க. உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய முயற்சிகளால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களால மகிழ்ச்சியான செய்திகளும் சுப விரயங்களும் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீங்க. நவீன கருவிகளை பயன்படுத்துவதில் சற்று விழிப்புணர்வு தேவைப்படும். இன்னைக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமா செய்து முடிப்பீங்க. பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு வெற்றியடையும். வியாபாரத்துல புதிய சலுகைகள் அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளா இருக்கும். உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாவே முடியும். பணியிடத்துல உங்க பணியில் வெற்றி காண்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தந்து பாராட்டுவாங்க. உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியோட இருப்பீங்க. அதை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க கடின உழைப்பால நீங்க வெற்றி பெறுவீங்க. ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பணத்தை இன்னைக்கு பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திடமான மன உறுதி காரணமா உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது.
கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்க திறமைகள் வெளிப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் தோன்றும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்களால ஆதாயமும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாரிசுகள் உங்க எண்ணங்களை அறிந்து செயல்படுவாங்க. வாழ்க்கை துணைவர் வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகளும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். குடும்பத்தினர் உங்க ஆலோசனையை ஏத்துப்பாங்க. அரசாங்கத்தால அனுகூலம் உண்டாகும். வழக்கு உங்களுக்கு சாதகமா திரும்பும். அதிகார பதவியில் இருக்கவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்துல உங்க திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியந்து போவாங்க. நீங்க உங்க உணர்ச்சி வசப்படும் போக்கின் காரணமா சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரலாம். அதனால நீங்க எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாம சாதுரியமா செயல்பட பாருங்க. பணியிடத்துல உங்க பணிகள் சற்று அதிகரித்து காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை சிறப்பா பராமரிக்க அவங்க கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்க மனப்போக்க மாற்றிக்கிட்டா நல்ல உறவை பராமரிக்க முடியும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட அகந்தையான போக்க வெளிப்படுத்துவீங்க. உங்க வாழ்க்கை துணைய நல்லா புரிஞ்சுக்க இந்த அகந்தையான போக்க தவிர்க்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்துக்காக கூடுதல் செலவுகள் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்கு கால் வலி மற்றும் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம்.
விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய வெற்றி சிலருக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் கிடைக்கும். ஒப்பந்தம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையாட்களால அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களால சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். சில புதிய திட்டங்களை நீங்க தீட்டுவீங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி சிறப்பா திட்டமிட வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதனால ஏற்படும் சாதகம் மற்றும் பாதகத்தை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது நல்லது. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ள விதத்துல இருக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறத சற்று கடினமா உணருவீங்க. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணைகிட்ட மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று குறைந்து காணப்படும். தேவையில்லாத கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்திச்சு செயலாற்ற வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் திடமான நம்பிக்கையோட திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. உறவினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலையாட்களால அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல உங்க திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தனம் சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்த விதத்துல கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்னைக்கு தள்ளி போனாலும் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து முடியும். தாயாரோட மோதல்கள் வந்து போகும். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. கலை பொருட்கள் வாங்குவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அனுகூலமான நாளாவே இருக்கும். எந்த விஷயத்திலையும் அதிர்ஷ்டத்தை விட உங்க சுய முயற்சியில் நம்பிக்கை வைங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல குடும்ப பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. பணியிடத்துல உங்க பணிகள் சற்று அதிகரித்து காணப்படும். ஓய்வுக்கு நேரம் கிடைக்காம போகலாம். நல்ல விளைவுகளை காண உங்க பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பதற்றமான உணர்வு காணப்படும். இதை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியான மனநிலையை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குறைந்த அளவு பணவரவே காணப்படும்.
கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அமைதியின்மை உணர்வு காணப்படும். இதனால மன உளைச்சல் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருந்துக்கிறதும் எதையும் சற்று லேசா எடுத்துக்கிறதாலையும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகம் தொடர்பான பணிகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். சிலருக்கு மனதுக்கு பிடித்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல உயர் அதிகாரிகள் கிட்ட உங்க மீதான எண்ணங்கள் மாறுபடும். உடல் தோற்ற பொலிவு மேம்படும். மனதுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தன்னிச்சையா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அரசாங்கத்தால ஆதாயம் உண்டாகும். பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வாகன பழுத சரி செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நீங்க நெருக்கமாவீங்க. இன்னைக்கு மிகவும் அனுகூலமான நாளா உங்களுக்கு இருக்கும். உங்க மனம் அமைதியா இருக்கும். உங்க விருப்பங்கள் நிறைவேறும். நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா அமையும். பணியிடத்துல சுமூகமான விளைவுகள் கிடைக்கும். உங்க திறமைய மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்க பணிக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையேயான உறவில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யறவங்க நல்ல லாபம் காண்பாங்க. உங்க நிறுவனத்துக்கு புதிய தொடர்பாளர்கள் கிடைத்து அவங்களால லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் மகிழ்ச்சி காரணமா உங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாவே இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம்.
கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளில் தனித்திறமையோட செயல்பட்டு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்யறதால லாபம் மேம்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மேன்மை உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களால எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இழுபறிய இருந்து வந்த வேலைகள் நல்லபடியா நடந்து முடியும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல தலைமையின் நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க. இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாளா உங்களுக்கு இருக்கும். நீங்க இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் விரைந்து செயலாற்றுவீங்க. உங்க விருப்பங்கள் நிறைவேறும். பணியிடத்துல உங்க முயற்சிக்கு பாராட்டுகளை பெறுவீங்க. உங்ககிட்ட இருக்கும் திறமை காரணமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்களின் நகைச்சுவை அணுகுமுறை கணவன் மனைவிக்கிடையேயான உறவை வலுப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். உங்க கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை பெறுவீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடும் ஏற்படாது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகளை பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் இழுபறிய இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத உதவிகளால மாற்றங்கள் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகளால அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல முதலீடுகளும் கொள்முதலும் அதிகரிக்கும். அதிகார பதவிகளில் இருக்கவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகளால புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் காரிய வெற்றி உண்டாகும். உங்க பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சா உங்க செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உங்க தேவைகள் அவ்வப்போது நிறைவேறும். இன்னைக்கு உங்க செயல்பாடுகளில் திட்டமிட வேண்டியது அவசியம். மனதில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை சிலருக்கு உண்டாகும். எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யறது நல்லது. பணியிடத்துல அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படும். நீங்க உங்க கடின உழைப்பை சார்ந்திருக்கிறது நல்லது. உங்க திறமையும் கவனிக்கப்படாம இருக்கும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்க வாழ்க்கை துணையோட அகந்தையான போக்க காண்பிப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. இந்த சூழ்நிலையை தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க அஜாக்கிரதை காரணமா பணத்தை இழக்க வாய்ப்பிருக்கு. நிதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பணம் கிடைப்பதும் சற்று அரிதா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடற்பயிற்சி செய்யறதால ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க முடியும். மாணவர்கள்
சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவலை பூக்களால் அலங்காரம் செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். காகத்துக்கு எல் கலந்த அன்னம் வைப்பதும் கூடுதல் சிறப்பு. இதனால சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவிய வழிபட விரோதிகள் தொல்லை நீங்கும். மேலும் இன்றைய தினத்துல கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இது மாதிரியான நூல்களை படிக்கிறதும் கூடுதல் விசேஷம்.